ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். என்ன திடீர்னு அஜித் ஒரு திடீர் கடிதம் ரசிகர்களுக்கு? சார், திடீர் கடிதம்லாம் ஒன்றும் கிடையாது சார். அவர் எப்பவுமே வழக்கமாக ஏதாச்சும் ஒரு இஷ்யூவோ நல்ல செய்தி ஏதாச்சும் இருந்தால் தனது அறிக்கை மூலமாக, அதுவும் குறிப்பாக அவரது மேலாளர் மூலமாக தான் இன்னமும் ப்ரெஸ்ஸுக்கும் பப்ளிக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்காரு. அந்த வரைமுறையை அந்த நடைமுறையை இன்னும் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி இஷ்யூவில் தனக்குன்னு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, தனக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வ பக்கத்தை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த சும்மா உட்காந்து வெட்டித்தனமான விஷயங்கள்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் விரும்பலை. ரஜினிகாந்த் அவர்களும் அப்படி தான் கிட்டத்தட்ட தனது மேலாளர் மூலமாக தான் அவரது அறிக்கை எல்லாமே வெளியில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த பழைய நடைமுறையை இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு அஜித்குமார் அவர்கள். அந்த வகையில் தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆரம்பம் படத்தில் கூட அஜித் அவர்கள் டைலாக் சொல்லுவார், என்னதான் பெரிய பெரிய டெக்னாலஜி வந்தால் கூட கடைசியில் கை நாட்டு தானே நம்ம பழைய டெக்னாலஜி தானே யூஸ் பண்ணுறோம், எங்கே போனால் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கை நாட்டு தானே வைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபாலோஅப் அவர் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த அறிக்கை எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்கள் குட் பேட் அக்லி பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் ஒரு ரேஸில் கலந்து அங்கேயும் இந்தியா சார்பாக 3வது இடம் பிடிச்சார் ஒரு இடத்துல. உங்களுக்கு தெரியும், நீங்கள் மொத்தம் 8 பந்தயமோ இப்போ 6வது ஸ்டேஜில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் நான். இப்போ இன்னும் 7, 8 2 ஸ்டேஜ் தான் முடியுது அவருடைய கார் பந்தயம் விஷயங்கள் எல்லாமே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பத்மபூஷன் விருது. ஸோ இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையவே ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரே அறிக்கையில் அவர் மொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டார். சரி, ஏதாச்சும் ஒரு இது கொடுக்கணுமே, இவ்வளோ விஷயங்கள் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மக்கள் அந்த அளவுக்கு எனக்கு விஷயங்களும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு, இந்த டைமில் ஒரு அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கொடுத்ததுக்காக தான் இந்த அறிக்கையை. வேற எந்த உள்குத்தம் இல்லை, எந்த வெளிக்குத்தம் இல்லை. அதில் உண்மையிலேயே எல்லா விஷயங்களும் ஒரே ஆண்டில் சிறப்பாக அவருக்கு நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ 33 ஆண்டுகள் திரைப்பயணம், பத்மபூஷன் விருது, கார் பந்தயம், திரை உலக சக்ஸஸ்ஸு, வெற்றி தோல்விகள் எல்லாம் சேர்த்து இந்த ஆண்டு மொத்தமாக அவருக்கு கிடைக்கவே அவரோட வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியமான ஆண்டாக கூட இருக்கலாம். ஏன்னா பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு அவருக்கு. ஸோ அதனால் முக்கியமான ஆண்டு, முக்கியமான வருடமாக இருக்கிறதுனால ஒருவேளை இந்த ஆண்டு இந்த அறிக்கை அவர் வெளியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வரலாறு படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு அடுத்த 2 வருடங்களில் ஒரு பேட்டி கொடுத்தாரு ஒரு சேனலில். நான் வரலாறு படத்துக்கு தேசிய விருது கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் சந்தர்ப்பத்தினால எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, வருத்தப்பட்டவர். அப்போ அந்த படத்துக்காக வருத்தப்பட்டவர். ஆனால் அதையெல்லாம் மீறி அதோடைய உயரிய விருதான பத்மபூஷன் விருதே கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது அப்போ கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு திரைப்பயணத்தோடு நம்ம அறிக்கை விடுவோன்றதுக்காக விட்டது தான் இந்த அறிக்கை. வேறு எந்த உள்நோக்கமும் இதில் இல்லை. சரி சார், அதில் என் சுயலாபத்திற்காக ரசிகர்களை நான் பயன்படுத்த மாட்டேன், அந்த வரி விஜயை அப்படியே நேரடியாக குத்துற மாதிரி இருக்குது. இதில் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது சார். இதில் 2 விதமாக எடுத்துக்கலாம். என்னென்னா, பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம் வந்துட்டாலே அந்த ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலாம், அதை வச்சு எப்படி இன்னும் மேல் கொண்டு நம்ம படத்தோட வசூலை இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம சம்பளத்தை எப்படி கூட்டிக்கலாம், இன்னும் நம்ம பெரிய மார்க்கெட் பிராண்ட் எப்படி உயர்த்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கில் நீ எதுக்கு உன் வாழ்க்கையை தான் தொலைக்கிற, வேலைன்னா நீ நல்லா படிக்கிறியா, படிப்பில் கவனம் செலுத்து, நீ நல்லா வேலைக்கு போய் நல்லா வேலைக்கு போகிறதுல கவனப்படுத்து, அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டு நீ குடும்பத்தை பார்த்து நல்லா கவனப்படுத்து, நேரம் இருந்தால் போய் படத்தை பாரு அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு குரூப். இதில் அஜித் நான் சொல்கிற 2வது குரூப்பு. எதுக்கு எனக்காகலாம் நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் இருக்குது, என்னை ஃபாலோ பண்ணி ஒன்று நீ ஆவப்படுத்தல, என்ன நீ தலை தூக்கி பிடிச்சோ, எனக்கு கொடி கொட்டியோ, எனக்கு கோஷம் போட்டோ உன்னால் ஒன்றும் நடக்க போகிறதும் கிடையாது என்னால். அதனால் எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணுற, படங்கன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் படம் பார்த்துக்கலாம், பிடிச்சிருந்தா படம் மக்கள் தேட்டருக்கு வரப்பாங்க, பிடிக்கல வர பார்த்து கிடையாது. இதுக்காக உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு என் பின்னாடி நீ சுத்தாதீங்க. நானே சினிமான்றது எனக்கு ஒரு தொழில், நான் அந்த தொழிலை சிறப்பாக பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கேன், நீங்கள் உங்கள் விஷயத்தை கவனம் செலுத்துங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். உண்மை சொல்லப்போனால் அதான். அதனால தான் என்னுடைய சுயலாபத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ அஜித்குமார் அவருடைய படங்கள் வசூலை இன்னும் அதிகப்படுத்துறதுனா அவர் நினச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆடியோ லான்ச் வைக்கலாம், ஒரு ஊராக ப்ரொமோஷன் போகலாம். உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், இன்றைக்கி இருக்கிற முன்னணி நடிகர்களே பல ஊர்களுக்கு மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் ப்ரொமோஷன் போகிறாங்க. அவங்க படங்களுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு விளம்பரப்படுத்துறாங்க, அங்கே போயிட்டு பூஸ்டப் பண்ணுறாங்க, அவங்க படத்தை இன்னும் வசூல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அஜித்குமார் அவர்கள் இதெல்லாம் எதுவும் பண்ணுறதே கிடையாது. அவர் நினைச்சாருன்னா அதை பயன்படுத்திக்கலாம். தனக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது, ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணால் நம்ம படத்துடைய வசூல் இன்னும் அதிகமாகல நினச்சிருக்கலாம், அவர் அடுத்த படத்துக்கு சம்பளத்தை ஏற்றலாம். ஆனால் அவர்லாம் எதுவும் பண்ணல. இதுதான் சுயலாபம். இதுதான் சுயலாபத்துக்காக ரசிகர்களை பகடக்காயாக யூஸ் பண்ணுறது. ஆனால் அவர் எதுவுமே அதை பற்றி எதுவுமே கண்டுக்கோவில் எதுவும் இல்லை. உனக்கு படம் பிடிச்சா பாரு, பிடிக்கலையா உன் வீட்டில் உன் வேலையை பார்த்து போயிட்டே இருன்றாரு. ஸோ அப்போ விஜய் அதை பயன்படுத்தியிருக்காரு. விஜய் பயன்படுத்தி தான் சொல்லலை சார். விஜய் அவருடைய விஷயத்துக்காக அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்த பிறகு அவர் என்ன பண்ண முடியும், இருக்கிற ரசிகர்கள் ஏன்னா புதுசாக உருவாக்க முடியும். இப்போ விஜய் புதுசாக ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியுமா? இல்லை. அவரோட ரசிகர்களை தானே தொண்டர்களாக மாற்ற முடியும்.
முடியும்? அது என்னதான் இருந்தாலும் ஒரு விதத்தில் செல்ஃபிஷ் தானே அது. உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் நல்வழிப்படுத்துனீங்கன்னா ரைட்டு, இவ்வளோ பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் என்ன நேசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நீங்கள் அதை நல்வழிப்படுத்திட்டு போனால் அந்த கூட்டத்தை வந்து தன்னுடைய அரசியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது செல்ஃபிஷ் தானே சொல்ல முடியும். அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியும்? அது செல்ஃபிஷ் தானே அது. நீ என்ன நம்பி ஒரு கூட்டம் இருக்கும்போது நீ அரசியலுக்கு பயன்படுத்துறீங்கன்னா அது ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம் தானே அது. உங்களுடைய ரசிகர்களுடைய நல்வழிப்படுத்துறது என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காரா? இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே இல்லைல்ல. அது வந்து நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் சார் இருக்கு. இது வந்து விஜய்க்கு மறைமுக எச்சரிக்கையோ இல்லை விஜயோடைய விஷயத்துக்காகவோ அவர் சொன்னதெல்லாம் இல்லை. அவர் வாழ்க்கையில அவர் பண்ண சாதனைகளையும் அவர் பண்ண தோல்விகளையும் அவர் பண்ண இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அவர் அறிக்கையை மொத்தமாக அவர்கிட்ட வந்து அறிக்கை வெளியிட்டு, இது மற்றவங்களுக்கு குத்துதே கொடையாருன்னா அது நம்ம என்ன பொறுப்பாக முடியும்? அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? இது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்றாரு. இப்படிதான் ரஜினிகாந்த் வந்து ஒரு கதையை சொல்லும்போது இது வாலண்டியரா இவங்களே வந்து வாங்கி கேட்டீங்க. காக்கா கழுகு கதை சொன்ன காக்கான்றது இவங்களாவும் முடிவு பண்ணி இவங்களாம் வாலண்டியரா வந்துட்டாங்க. அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்றாரு. இது எல்லா துறையிலும் இருக்குன்னு சொல்றாரு. உடனே இவனுங்க வந்து எங்களை தான் சொல்றாரு, இவங்கள தானே வாலண்டியரா வந்து வாங்கி கேட்டீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் விஷயத்த அறிக்கையை விட்டு வெளியே போயிட்டேன்ட்டார். அவ்வளவுதான். ஏன் இவரு கூட தான் சொன்னாரு, விஜய் கூட அறிக்கை விட்டாரு, நான் மற்ற அரசியல் தலைவர்களை போல இருக்க மாட்டேன், என்னுடைய இதுவே டிஃப்ரெண்டா இருக்கும், ஆச்சு பூச்சின்னாரு. கடைசியில் என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லா அரசியல் தலைவர் போல இவரும் இருக்காரு, அறிக்கை ஒன்று இருக்கு, இவர் பண்றது ஒன்றா இருக்குல்ல. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க எல்லாருக்குமே எடுத்துக்கிற ரூபத்தில் தான் சார் எல்லா விஷயமே இருக்கும். அது அவங்கவுங்க சுயலாபத்தை பொறுத்து தான் அமையும். இதெல்லாம் வந்து இது யாருக்கும் எச்சரிக்கைலாம் கிடையாது, யாருக்கும் வந்து இவர் டீஸ் பண்றாரு இவர் விமர்சனம் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது. அவர் என்னுடைய ரசிகர்களை நான் சுயலாபத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்ட்டாரு. நீ மற்ற ஏதாவது இதே சொல்லுவாங்கல்ல, நான் போய் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ட பிரியாணி நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா, அப்போ இந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்காது கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏடா நான் அந்த ஹோட்டல் தான்டா சாப்பிட்டேன், எனக்கு அந்த கடையில் பிரியாணி பிடிச்சிருந்தா தான், நான் உன் கடையில் பிரியாணி பிடிச்சிருந்தா பிடிக்கல நான் வரவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கதை. அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியாது. சரி சார், அப்டேட் என்ன சார்? அடுத்த படத்துடைய அப்டேட் சார், அஜித் குமார் வந்து அடுத்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் சார் இயக்குறாரு. அக்டோபர் மாதம் அநேகமாக ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். மொத்தமே 4 மாதம் தான் அந்த படத்துடைய ஷூட்டிங்கே எடுக்கிறாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியோட முடிக்கிறாங்க. அநேகமாக இதே ஏப்ரல் 10, 2026 குட் பேட் அக்லி டேட்லேயே அந்த படமும் அதே மாதிரி ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து உண்மையான செய்தி. இன்னும் ப்ரொடியூசர் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து 2 ப்ரொடியூசர் தான் இப்போதைக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஒன்று இந்த படத்தை வெளியிட்ட ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், அவர் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு அந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக மும்முரமாக இருக்காரு. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், யாருக்குமே தெரியாது. ஏஜிஎஸ் நிறுவனம் அந்த படத்தை புக் பண்ணியிருக்காங்க, அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. மேக்ஸிமம் இன்னும் கூடிய விரைவில் இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எண்டுக்குள்ளே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள், அப்புறம் பிஜேபியுடைய மோடி, அப்புறம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறது எதை அவர் குறிக்குது சார்? அப்படிலாம் ஒன்று மீண்டும் அரசியலுக்கு வருவாரா சார்? அஜித்லாம் அரசியலில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். ஏன்னா அவர்லாம் வந்து சொல்ல வந்து தவறாத ஒரு நபர். சொன்ன வாக்குறுதியும் சரி, சொன்ன விஷயங்களும் சரி, அவருக்குன்னு ஒரு பாலிசி, அவருக்குன்னு ஒரு கொள்கையை வச்சு வாழக்கூடிய ஒரு நபர். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் அரசியலுக்குலாம் வந்து அவரே சொல்லியிருக்காருல, ஒரு டைம் அறிக்கையில் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கும் தனிப்பட்ட முறைய அரசியல் வெறுப்பு இருக்கு, அது என்னோட போகட்டும், அது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம், நான் யாருக்கிட்டையும் திணிக்க மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய பெயரை யூஸ் பண்ணி நீங்கள் அரசியல் லாபத்துக்காக போயிட்டு பலியாட ஆகாதீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டுங்கன்னு அவர் அறிக்கையை வெளியிட்டு வருவார். எந்த ஒரு நடிகரும் வந்து அந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ரசிகர்கள் பட்டியலில் இருந்தால் கூட மறைமுகமாக கூட எவ்வளோ விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்காங்க பல நடிகைகள். ஆனால் அவர் அந்த மாதிரி வந்து எந்த விதமான அரசியலோடைய என்ன சொல்லப்போனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் தான் அஜித் குமார் அவர்கள். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு வந்து இந்தியன் சார்பாக வந்து இன்னைக்கு ரேஸில் வந்து கலந்துக்கிட்ட டீம் யாருது? அஜித் குமார் அவர்கள் டீம். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ஏன்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். உடனே ஒரு டிஎம்கே சப்போர்ட்னு எடுத்துக்க முடியுமா? கிடையாதுல்ல. ஏன்னா ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு தன்னுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நடிகர் வந்து ஒரு ரேஸுக்கு போறாரு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதே மாதிரி தான் இந்திய நாட்டு சார்பாக வந்து அஜித் குமார் அவர்கள் டீம் வந்து கலந்துக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பத்மபூஷன் விருது இந்த கவர்மெண்ட் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு, அதனால வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இதுல என்ன அரசியல் லாபத்தை கண்டுபிடிச்சாங்களா? அப்படி பார்த்தா விஜய் சேதுபதி கொடுத்தா தேசிய விருது வாங்கினாரு. விஜய் சேதுபதி கச்சா முச்சான்னு கத்தனாரு பிஜேபி கட்சியை. அப்போ அதுக்காக வந்து விருது கொடுத்தாங்கன்றதுக்காக விஜய் சேதுபதி வந்து பிஜேபிக்கு வந்து இது பண்ண முடியும், பிஜேபி எடுத்துக்கலாமா? அப்போ அவரு 1008 விமர்சனம் பண்ணாரு. அவருக்கு ஏதாவது தூக்கி வந்து கொடுத்தாங்க. ஏன் சூர்யா விருது வாங்கலையா? சூரிய ரிப்போர்ட் படத்துக்கு 2 தேசிய விருது கிடைக்கலையா? சூர்யா என்ன கச்சா முச்சான்னு கத்திருக்காரு பிஜேபி கட்சியா? சார் கட்சி வேற, இது விருதுகள் வேற சார். அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். இப்போ சூர்யா நாளைக்கு பிஜேபி கட்சியை தூக்கி பிடிக்க போறாரா? அவர் தூக்கி விருது கொடுக்கறதுக்கு? இல்லை அந்த படக்குழு வந்து பிஜேபி கட்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்களா? ஒன்றும் கிடையாது. அது படம் நல்லா தான் அவங்க கொடுத்தாங்க. இங்கே எடுத்து பார்த்தாங்க, எப்படியா இருந்தாலும் ஒருத்தர் கொடுத்து தானே ஆகணும். யார் சிறந்த விலகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாங்க. அதில் அஜித் குமார்ன்ற பேர் லிஸ்ட்ல வந்தது. ஏன்னா 30 ஆண்டு கால வரலாற்றில் அவர் எந்த அரசியல் கட்சியோட மோதலை, எந்த அரசியல் கட்சியை அவர் டீஸ் பண்ணலை, எந்த அரசியல்வாதி எதிர்த்து ஒரு படம் எடுக்கல, எந்த அரசியல் படத்தில் அவர் நடிக்கல,
இன்னும் சொல்ல போனால் எந்த ரசிகர்களையும் வந்து குட்டையை குழப்பி இந்த கட்சிக்கு போ அந்த கட்சிக்கு போட எங்கேயும் சொல்லலை, இந்த கட்சிக்கு சார்பாக ஒரு ஆதரவும் தெரிவிக்கல, ஒன்றும் பண்ணல. அவர் மட்டும் வந்தார் அழகாக 33 ஆண்டு காலம் எந்த ஒரு கான்ட்ரவர்சி எந்த ஒரு அரசியல் சூழ்ச்சி வலைகள் எதுலையுமே சிக்காத ஒரு நடிகர். பார்க்கும்போது அவர் தான் தெரிஞ்சார். ஒரே துறையில் 25 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு மேலே பயணத்தில் சிறந்த விளங்குபவர்களுக்கு தான் விருதே கொடுப்பாங்க, உங்க எல்லாருமே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அடுத்த லிஸ்ட்டில் இருக்க அஜித்குமார் தான் இருக்காரு, அதனால அவர் விருதை கொடுத்தாங்க. இதில் என்ன, இதில் வந்து உள்கட்சி பூசல் வெளிக்கட்சி பூசல், இவர் அரசியலுக்கு வந்து போறாரு இது போறான்னு சொல்லி கிளப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். சார் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் சொல்லி தான் இருக்க போறாரு, டிஎம்கே கவர்மெண்ட் தான் நன்றி சொல்லி தான் இருக்க போறாரு, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் நன்றி சொல்லி தான் இருக்க போறாரு. எந்த கவர்மெண்ட் தான் நன்றி சொல்றது, அவர் வந்து இதில் ஒன்றுமே கிடையாது இல்லை அது சார். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2010 நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலைஞர் ஐயா மேடையிலேயே தெளிவாக சொன்னார் சார், எங்களை மிரட்டி கூப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை உங்கள் மேலே உள்ள மரியாதைக்காக நான் வந்தேன், இப்போ மிரட்டி கூப்பிட்றதுலாம் வந்து அநாகரிகமான செயல் சார். மேடையிலேயே பேசுகிறாரு, சூப்பர் ஸ்டார் கையை கூட தட்டினார், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் டிஎம்கே என்ன அஜித்துக்கு எதிராக கோஷம் போட்டாங்களா இல்லை கொடி பிடிச்சாங்களா? ஒன்றுமே கிடையாது. கலைஞர் ஐயா அவர்களே அறிக்கை கொடுத்தாரு, அஜித் ஒரு தும்பைப்பூ மாதிரி அப்படின்ற அறிக்கை கொடுத்தாருல்ல, கலைஞர் ஐயா தானே கொடுத்தாரு. அவரை சீண்டை நினச்சிங்கன்னா நீங்கள் தான் புஷ்பன் ஆகிட்டீங்கன்னு சொல்லி அறிக்கையே கொடுத்தாரு. அவர் கலைஞர் ஐயா தான் அறிக்கை கொடுத்தாரு. ஏன்னா அப்போ அதுக்காக வந்து டிஎம்கே சப்போர்ட் எடுத்துக்க முடியுமா, இல்லை அஜித் எதிர்த்து பேச டிஎம்கே எதிரின்னு எடுத்துக்க முடியுமா? எதுவுமே கிடையாது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அவர் அப்படி பேசினாரு. நீங்கள் தான் ஐயா தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும்னு சொன்னார். ஒன்றுமே இல்லையே இதில் அதுக்காக வந்து அவர் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணால் எடுத்துக்க முடியுமா? அடுத்த 2 நாளில் கலைஞர் ஐயா அறிக்கை கொடுத்தாரு, அப்போ டிஎம்கே சப்போர்ட் எடுத்துக்க முடியுமா? ஒன்றும் கிடையாது. இவங்க மனநிலை பார்க்குற மனநிலையை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஓகே சார், நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.